سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். ஒழுக்கம் அவசியம் என்பதை, ஒழுக்கம் இருந்தால்தான் அவன் சிறந்த மனிதன், அவன் மனிதனாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் மிருகமாக இருப்பான், மிருகங்களுக்கு ஒப்பாக இருப்பான் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்திலே நாம் சொன்னோம். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்லி தந்திருக்கிற ஒரு 2 செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அந்த பிரியம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னார். பிரியத்திலேயே அதிகப்படியான பிரியம் எங்கே இருக்கணுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதுதான் இருக்க வேண்டும் என்பது நாம் எல்லோருமே தெரிந்திருக்கிற செய்தி. அப்படியே அந்த பிரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடையாளம் என்ன? அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறாங்க. அதே போன்று பிரியம் இருப்பதை போன்று நடிப்பவர்கள் நடிக்கிறாங்க பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் நிறைய பிரியம் கொண்டிருக்கிறேன் என்பதை போன்ற நடிப்புக்காரர்கள், அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. ஒரு ரெண்டு ஹதீஸ். ஒன்று பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில் பதிவாயிருக்கிற செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்கிறாங்க, இன்னமின் அஹப்பிக்கும் இலைய அஹசனக்கும் அஹ்லாக்கன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்கிறாங்க, உங்கள் எவரும் ஒழுக்கத்திலேயும் நடத்தையிலேயும், நன்னடத்தையிலேயும், ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலேயும் நடத்தை சார்ந்த விஷயத்திலேயும் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்கிறாங்க. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பிரியம் வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமும் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த 2 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், நன்னடத்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த 2 இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது பிரியத்தை வைக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம் மீது பிரியம் வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அதே போல் பாருங்கள், திருமதியில் பதிவாகியிருக்கிற இன்னொரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறாங்க, இன்னமின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமத்தி அஹ்ஸனுக்கும் அஹ்லாக்கன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களிலே யார் ஒழுக்கத்திலேயும் நடத்திலேயும் சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு பிடித்தமானவர்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் அடுத்து சொல்றாங்க, மறுமையிலே அவர்களுடைய இருப்பிடங்கள், நாளைக்கு மறுமையில் உலகத்தில் நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் தங்குறதுக்குன்னு சொல்லி உலகத்தில் நமக்கு இடம் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் நாம் எங்கே தங்கியிருக்கிறோம், இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்திலேயும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நாகூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெத்தி சமரச நகரில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. அதுவும் என்ன தெருவில், எந்த தெருவில், எந்த நம்பர் வீட்டில் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லை. ஆக அப்படி இருப்பதற்கு உலகத்தில் ஒரு இடம் இருக்குது, நாளைக்கு மறுமையிலேயும் ஒரு இடம். அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இருக்கிற இடம் நல்ல இடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்கிறாங்க, எனக்கு அருகாமையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் நாளைக்கு மறுமையில் நாம் இருக்கிற இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருகாமையிலே தங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த பாக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க
ஒழுக்கத்திலேயும் நடத்தையிலேயும் நீங்கள் சிறந்தவர்களாக இருங்கள். அப்படி இருந்தால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று, என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ப சொன்னாங்க, வஇன்ன அபகதக்கும் இலைய வஅபஅதக்கும் மின்னி. அதே போல சொல்றாங்க, அதாவது என்னுடைய கோபம், நான் ஒருத்தன் மீது கோபப்படுறேன் அப்படின்னு சொன்னால் யார் மீது நான் கோபப்படுவேன், இன்னும் என்னை விட்டு மறுமையிலே தூரமாக இருப்பார்களோ அதற்கும் இன்னி யௌமல் கியாமத்தி, என்னை விட்டு நாளை மறுமையிலே தூரமாக இருப்பாங்க. அப்படி தூரமாக இருக்கக்கூடியது யார்? நான் வெறுப்பவர்கள், கோபப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு 3 நபர்களை அடையாளப்படுத்துறாங்க. பாருங்க, சொல்றாங்க சர்சாரூன. சர்சாரூனன்னு சொன்னா நிறைய பேசுவார், பேச்சு அதிகம், நிறைய என்ன செய்வார், அவர் பேச்சை கேட்டால் அல்லாஹு அக்பர் அவ்வளவு பேசுவார். ஆனால் உள்ளார்ந்த தன்மை அவருக்கு ஏதாவது இருக்குமான்னு சொன்னால் அப்படி உள்ளார்ந்த தன்மை இல்லாமல் நாவன்மையோடு பேசக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும். பேசுறத பூரா பார்த்தா நல்ல பேசுற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள அத்தனையும் சொத்தையாக இருக்கும். அப்படி பேசுவார், அதாவது பேசிக்கிட்டே இருப்பார். அவர் என்னை தூரமாக இருப்பார். நடத்தை ஒழுக்கம் இருக்காது, நன்னடத்தை எதுவும் இருக்காது, வெறும் பேச்சு மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்டவர் என்னை விட்டு தூரமாக இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, வல் முத்தஷத்திகூன. அடுத்து இன்னொருத்தர், அவர் என்னன்னு சொன்னா பாசாங்கு செய்வார். அவர் என்ன செய்வாருங்க, பாசாங்கோடு நடந்து கொள்வார். அதிகம் பேசுறவர் ஒருத்தர், நாவன்மையோடு பேசக்கூடியவர், நல்ல நாவன்மையோடு பேசுவார், ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. இப்படி நாவன்மையோடு பேசக்கூடியவர். இன்னொருத்தரை சொன்னாங்க வல் முத்தஃபையிகூன. இன்னொருத்தரை சொன்னாங்க, அவர் என்னன்னு சொன்னா நிறைய பெருமை பேசுவார். தன்னை பற்றி நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி என்ன தெரியுமா, இப்படி என்ன தெரியுமா, ஆனால் ஒழுக்கத்தில் ஒன்றுமே இருக்காது, நடத்தையில் ஒன்றுமே இருக்காது, இபாதத்தில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக போயிருக்கும். ஆனால் பேச்சு மட்டும் என்ன இருக்கும், பெருமை பேச்சு அவரிடத்திலே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த 3 நபர்களும், அதிகப்படியாக பேசக்கூடியவர், தன்னுடைய நாவன்மையை பயன்படுத்த நினைக்கிறவர், அதே போல தன்னை பெருமை பாராட்டி பாசாமோடு நடந்து கொள்ளக்கூடியவர், சுத்தமாக இவங்கள்ட்ட ஒழுக்கமே இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இவங்க என்னை விட்டும் தூரமானவர்கள், என் பிரியத்திற்குரியவர்களாக இவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கணும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதை விட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏதாவது இருக்கா? அதுதான் பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தையே நாம் இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்பிற்கினியவர்களே, அது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்திலே ஒழுக்கமும் நன்னடத்தையும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்த 2 ஹதீதுகளிலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மவர்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.